சென்னை மதுரவாயல் அருகே தனது கணவரை கடித்த வளர்ப்பு நாயின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனைவி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் மாநகராட்சி ஊழியர்கள் நாயை பிடித்துச் சென்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. சென்னை மதுரவாயல் ஆலப்பாக்கம் பெருமாள் கோயில் திருப்பகுதியை சேர்ந்தவர் அம்மா. இவர் குடும்பத்துடன் இதே பகுதியில் வசித்து வருகிறார். இந்த நிலையில நேற்று மாலை இவர் வசிக்கக்கூடிய வீட்டின் அருகே உள்ள லாவணி என்பவர் வளர்த்து வரும் நாட்டு வகை நாயான ஒன்று ரமேஷ்குமாரின் இடது கால் பகுதியில் கடித்தது பலத்த காயமானது ஏற்பட்டு அவர் நேற்று கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு மிகுந்த ரத்தமானது அவருக்கு இழப்பு ஏற்பட்ட நிலையில அவர் பலத்த காயமடைந்தார். இந்த நிலையில அவர் நேற்று கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு காலில் 2 தையலானது போடப்பட்டதாக குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த நிலையில் தனது கணவரை கடித்த நாயின் உரிமையாளர் லாவண்யா மீதும் இந்த நாயை இந்த பகுதியில் இருந்து அனைவருக்கும் அச்சுறுத்தும் வகையில் இருக்கக்கூடிய நாயை இந்த பகுதியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் எனவும் இவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையினர் மற்றும் சென்னை மாநகராட்சி ஊழியர்களுக்கு நேற்று ஒரு கோரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார், புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில இன்று காலை முதலே சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் வந்த நிலையில இந்த வெறிப்பிடித்து இருந்த இந்த நாய் அனைவரையும் இந்த பகுதியில் இருந்த மக்களை அச்சுறுத்தி வந்தது. இந்த நிலையில இந்த நாயை மாநகராட்சி ஊழியர்கள் வேன் மூலமாக அகற்றி சென்றனர். அகற்றி சென்று நாயை உரிய அதற்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்யப்பட்டு பின்னர் இதே பகுதியில் அது சிகிச்சைக்கு பின்னர் விடப்படும் எனவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டது மாநகராட்சி அதிகாரிகள் தரப்புல. குறிப்பிடத்தக்கது தர்ஷினி. விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.